பிரதர் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க ப்ரோ. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பிரதர், இந்த ஜனநாயகன் படத்துடைய படமே வந்து லீக் ஆயிருந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் ஆ நினைக்கிறேன். பார்த்தேங்க. லீக் ஆகுது. ஆஹ் ட்விட்டர்ல ஆமா. எல்லாம் பார்த்திருந்தேங்க. அது ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல அவருடைய அரசியல் என்ட்ரியும் கூட இதுல இன்னும் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அல்லு ஆமாங்க. அர்ஜுனா விஜயுடைய கட்சியில இருக்கிறாரு. அவரு இன்னைக்கு வந்து ஆஹ் இன்னொரு பத்திரிகை நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் அதுல குறிப்பிடுறாரு, சேட்டலைட்ல இருந்து இந்த படத்தை வந்து எல்முருகன், உதயநிதி இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை லீக் பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மன உளைச்சலை அல்லது அவரை முடக்குவதற்கு உண்டான வேலையை அதை செய்யறாங்க விஜய அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க பல ஆமாங்க. படங்கள்ல எடிட்டரா ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க. எனக்கு ஆமாங்க. அந்த பேட்டர்ன் அது அது என்ன, ஆதவ அர்ஜுனா உறுதியா சொல்றாரு ஒரு சேட்டலைட்ல இருந்து அது ரிலீஸ் ஆனுச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆக்சுவலா அது என்ன நடக்கும்? அது உண்மையிலேயே அப்படி சேட்டலைட்ல இருந்து ரிலீஸ் பண்றதா? என்ன ப்ரொசீஜர் அது? இல்லங்க, நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து சொல்லிடுறேங்க. ஒரு ஆ, படம் வந்துட்டு எடிட் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் ஷார்ட் இப்படிதான் சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னா, சென்சார் சென்சார் போறதுக்கு முன்னாடி இதுதான் படம். ம். சென்சார் போறதுக்கு முன்னாடி இதுதான் படம். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இவ்வளவுதான் படம் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் சவுண்ட்ல எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க. எடிட்ல எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஐ கிட்ட சொன்னாங்கன்னா டிஐல கலர் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த அவுட் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அதாவது ரெடி டு ரிலீஸ் அப்படிங்கிற படத்தை தான் ரெடி வந்து. டு ரிலீஸ். அதாவது சென்சார் காட்டுறதுக்கு ரெடி. ஓ, ஓகே, ஓகே, சென்சார் காட்டுறதுக்கு இந்த காப்பி ஓகே. சென்சார் காப்பிங்க. அதுல கரெக்ஷன் இருந்தா தான் அந்த இதுல கரெக்ஷன் நடக்குமே தவிர, அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அது ரெடி டு ரிலீஸ் ஃபுட்டேஜ் தான். அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓ, ஓகே, ஓகே. இப்ப அப்படி ஒரு இது ரெடி ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? சென்சாருக்கு போடுவீங்க. சென்சாருக்கு போவோங்க. சென்சார்ல வந்துட்டு இந்த இடத்துல கட்டு, இந்த இடத்துல கட்டு, இந்த வார்த்தையை மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி சொல்லிடுவாங்க. அதை நான் நோட் பண்ணிட்டு வந்து எடிட்ல வந்துட்டு அந்த கட் பண்றது, மியூட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எடிட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு அதுவும் வாட்டர் மார்க் போட்டு தான் எடுப்போங்க. என்னன்னு போடுவீங்க? ஃபார் சென்சார் ரிவ்யூ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அது ஓகே. அப்பப்போ வாட்டர் மார்க் பொறுத்த அளவுக்கு அப்பப்போ மைண்டுக்கு என்ன தோணுதோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆனா ஓ. கீழே வந்து டேட் வந்து கன்ஃபார்மா இருக்கும். அந்த ஆ, டேட் வந்து இருக்குங்க. ஃபார் சென்சார் ரிவ்யூன்னு போடுவோம், ஃபார் டிஐன்னு போடுவோம். அது ரிலீஸ் சவுண்டுக்கு டேட் அனுப்புறப்போ போட்டுருவீங்க. அதாவது எப்போ காப்பி எடுக்கிறாங்களோ அந்த டேட். இப்ப வந்து இன்னைக்கு நான் அவுட் எடுக்கிறேன், இன்னைக்கு வந்து சென்சார்ல இருந்து எனக்கு கட் வந்துருச்சு, கட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அவுட் எடுக்கிறேங்கன்னா ஏப்ரல் 10 2026ன்னு ஒரு அவுட் அந்த அந்த டேட் அதுல வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓ, ஓகே. மேல நேம் என்ன வேணாலும் கொடுத்துப்பீங்க. ஆனா மேல ரிலீஸ் வந்து டேட் போட மாட்டீங்க. ரிலீஸ் டேட்லாம் போட மாட்டாங்க. ரிலீஸ் எப்போ அவுட் எடுக்கிறோமோ அதுதான், அப்பதான் போடுவாங்க. அந்த ஓகே. டேட் தான் போடுவோம். ரிலீஸ் டேட்லாம் போட மாட்டாங்க. ஓ, இப்ப அவுட் எடுத்துடுறீங்க. அத கரெக்ஷனை அது பார்த்துட்டு. வந்து எடிட்க்கு எடிட்ல இருந்து அவுட் எடுக்கும்போது டிஐக்கு போகுதுன்னா ஃபார் டிஐ அப்படின்னு போட்டு கீழே டேட் போட்டு அந்த அவுட் போயிருங்க. சவுண்டுக்கு ஓகே. போகுதுன்னா சவுண்ட்ல மியூட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது வந்து சவுண்ட் மிக்ஸ் பண்ற இடத்துக்கு போகப்போ ஃபார் சவுண்ட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே டேட்டா போட்டு சவுண்ட் மிக்சிங் அனுப்பிடுவாங்க. சென்சார்ல இருந்து கட் சொல்லியிருப்பாங்க. அந்த கட் ஆ, வந்து நாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டை வந்து பண்ண சொல்லி டிஐ கிட்ட சொல்லிடுவாங்க. ரெஃபரன்ஸ் ஓகே. அவுட் எடுத்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு இல்ல அசிஸ்டன்ட் எடிட் யாரோ ஒருத்தர் போய் டிஐல சொல்லுவாங்க. டிஐல இருந்து என்ன ஆகும்? கரெக்ஷன் டிஐல பண்ணி. இருந்து அந்த கட்ஸ் எல்லாம் நாங்க என்னென்ன சென்சார் கட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோமோ அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதை ஒரு அதை ஒரு காப்பி எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஆ. கரெக்டா இருக்கான்னு பாக்கறதுக்கு எடிட் அனுப்பிச்சுடுவாங்க. வி டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஃபைல்ல கூட, ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மி குவாலிட்டியில தான் வரும். அதாவது 1080 இல்ல வந்து 720 அந்த மாதிரி குவாலிட்டியில தான் வருங்க. ஓ, அப்போ ஓகே. வந்துட்டு ஒரு 2 GB அந்த மாதிரி வரப்போ அதை வந்து லோக்கலாவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓ, வி ஓகே. டிரான்ஸ்ஃபர் அதாவது இந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் வரும்போது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனி அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருப்பாங்க. ம், ஆர்டிஸ்ட்ல தான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ம், ம், ம். சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்றப்போ அந்த வி டிரான்ஸ்ஃபர், அதாவது அதுக்குன்னு தனியா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு 2 GB அந்த மாதிரி 2 GB இருக்குன்னா அந்த வி டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிக்கலாங்க. இல்ல ஓகே. நல்லா காசு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவாருங்க. அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வீடியோ வந்து லோ குவாலிட்டியில உள்ள ரெசல்யூஷன்ல உள்ளதுதான்ல? ஆமாங்க. லோ குவாலிட்டி இந்த சென்ஸ் நல்ல, அதாவது படம் ஃபுல் ஹெச்டில வந்திருக்குங்க. ஆ, 4K கிடையாது, ஃபுல் ஹெச்டி. ஓகே. அதாவது 1080ல வந்திருக்குங்க. ஆ, ஆ, இப்போ அதுல வந்து எடிட் ரெஃப்னு போட்டிருக்காங்க வாட்டர் மார்க். ஆ. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் மார்க்ன்றது இவ்வளோ டார்க்கா போட மாட்டாங்க. ம், ஒரு சிலர் போடுவாங்க, மேக்சிமம் போட மாட்டாங்க. டார்க் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். ஒப்பாசிட்டி கம்மியா
மோஸ்ட்லி போடுறவங்க போடுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். மோஸ்ட்லி ஒப்பாசிட்டி கம்மியா தான் இருக்கும், ஒரு 60 70 ம் 40 50 அந்த ரேஞ்சு, அதாவது பார்த்தா தெரியுங்க பாட்டுறமா இருக்கு அந்த மாதிரி தான் போட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் ம் அதுதான். D8 இருந்து ஒரு ஃபைல் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? டிஐ கிட்ட இருந்து ஒரு ஃபைல் ஹை கமெண்ட், அதாவது இப்ப நான் எங்களுக்கு வந்து சென்சார் கட் எல்லாம் முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது படம் பாக்குறாங்க, அதாவது புதுசு, இப்ப யாரோ ப்ரொடியூசரோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ், இல்ல அவங்க மாதிரி யாரோ ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல எங்களுக்கு படம் பார்க்கணும் ஆசையா இருக்கிறவங்க டிஐல வந்துட்டு எந்த ஒரு ஹை கமாண்டோட அப்ரூவ்டு இல்லாம அவுட் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ம் அதாவது ப்ரொடியூசர், இல்லனா இபி, இல்லனா எடிட்டர். ம் எடிட்டரே கூட எனக்கு தெரிஞ்சு எடிட்டர் கேட்டாவே ப்ரொடியூசர் மூலமா, இல்ல டைரக்ட், முக்கியமா டைரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். ம் டைரக்டரோ இல்ல அசிஸ்டன்ட், முக்கியமான கோ டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டா மட்டும்தான் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டாங்கன்னா உடனே அவுட் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க டிஐலிங். ம் ஒரு ஒரு பிலீவபிளான ஒரு ஹை கமாண்ட்ல ஒரு ஆர்டர் இல்லாம எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு லீக் ஆயிடுச்சுன்னா அவங்க கம்பெனியோட இது போயிருங்கல்ல, அந்த ம் தரம்ன்றது போயிருங்களா, அப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்லங்க. ம் ம். இல்ல அப்படி பார்த்தா டிஏல வேலை பார்க்கறவங்க யாராவது தெரியாம எடுத்துடலாம்ல, நிறுவனம் அப்படி யோசிக்கலாம். வாய் இல்ல, எனக்கு தெரிஞ்சு டிஐல இருந்து போறதுக்கு வந்துட்டு, அது இவ்வளவு பெரிய படம் போகுதுன்னா உங்களுக்கு டிஐல இவ்வளவு பெரிய படம் பண்றவங்க பாத்தீங்கன்னா டிஐ பென்ட்ரைவ் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆ. மொபைல் கூட வந்துட்டு வெளியே வச்சுட்டு தான் போயிடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சில அதுவும் பெரிய பெரிய இதெல்லாம் மொபைல் வெளியே வச்சுட்டு போகணும் உள்ள. ம் 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 ப்ரிவியூ பாக்குறப்ப கூட மொபைல வெளியே வச்சுட்டு தான் உள்ள போக சொல்லுவாங்க. அதாவது டிஐல போய் எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டரும் யாராவது ப்ரிவியூ பார்க்கும்போது எடிட்டர் ஓகே, மத்தவங்க போறப்போ பென்ட்ரைவ், போனு, பென்ட்ரைவ் எல்லாம் கொண்டு போகவே கூடாதுங்க. பென்ட்ரைவ் எல்லாம் அளவுடே கிடையாது. சின்ன சின்ன அதெல்லாம் ரெண்டாவது அங்க கொண்டு போனாலும் உள்ள போட முடியாதுங்க. ம் செக்யூரபிளா, அதாவது பென்ட்ரைவ் உள்ள கனெக்ட் பண்ணவே முடியும், கனெக்ட் பண்ணாலும் காட்டாதுங்க. ம். அந்த அப்ப மாதிரி செக்யூரபிளா இருக்கும், அங்கிருந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. புரியுது. இப்ப அங்க இருந்து டிஐட்ட இருந்து அந்த ஃபுட்டேஜ வந்து ப்ரொடக்ஷன் டீம் சொல்லாம அந்த வீடியோ வெளியில வராது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டீமுக்கு இந்த வீடியோ வந்துருச்சு. அதற்கு ஆமாங்க. பிறகு இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து நிறைய பேருக்கு போட்டு காட்டுவாங்க, ப்ரிவியூ போட்டு காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இது ஆ, இது ஒரு பெரிய படம், விஜய் சாரோட கடைசி படம் ஆ, அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ப்ரைடு. அப்ப ஆ, வந்து நாங்க இப்படி ஒரு படம் எடுத்துக்கோன்னு ஒரு ப்ரிவியூ தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காட்டலாங்க. ஆ. அவங்க ஃபேமிலியே கூட ஏன்னா படம் வேற ரிலீஸ் ஆகலைங்க, அப்ப அதனால. தியேட்டர்ல இந்த மாதிரி போடும்போது அங்க இருந்து எடுக்கிறது தான் சேட்டலைட்னு ஆதவ் சொல்றது கரெக்டா வராதா? ஏங்க அவர் தப்பு தப்பா சொல்றாருங்க. சேட்டலைட்டை பத்தி நீங்க அப்பலாம் கேட்டீங்க, நான் தான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ம், சேட்டலைட் வந்து எப்படின்னா, இப்ப சென்சார் முடிஞ்சு சென்சார் முடிஞ்சிருச்சு. ம், சென்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கியூப்லயே கொண்டு போய் அப்லோட் பண்ண முடியுங்க. அதுக்கு ம், முன்னாடி அப்லோட் பண்ணலாம், ஆனா சென்சார்ல கட்டு கொடுத்துட்டாங்கன்னா என் கியூப்ல ஒரு இவ்வளோ கட்டு தான் இருக்குங்க, அதுக்கு மேல கட் பண்ண முடியாது. அந்த ம். கட்டும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் போர் அடிக்குது, நடுவில் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தூக்கணும்னா நீங்க அதை கியூப்ல உட்காந்து தூக்குவீங்க. ஆமா. கியூப்ல உட்காந்து தூக்குவீங்கன்னா இல்ல தூக்கிட்டு ரிலீஸ் மறுபடியும் கியூப்ல ஆனதுக்கு பிறகு வேற ஏதாவது உள்ள இருக்கிறது கான்ட்ரவர்சி ஆயிருச்சுன்னு சொன்னா, நீதிமன்றம் அதை உடனடி எடுக்கலாம். தலையிட்டு அந்த போர்ஷனை மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. உடனடியா அதை மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு. அதனால ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு 3 குடுப்பாங்களா? 3 கட்டு அந்த மாதிரிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 3 டு ஓகே, 3 தான் மேக்சிமம். எனக்கு ஓகே, தெரிஞ்ச 3, இப்ப மறுபடியும் இது அதிகம் பண்ணிருக்காங்களான்னு தெரியலங்க. ஆனா ஓகே. 3 கட்டு அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. அதுவே வந்துட்டு கியூப் கொடுக்கறது தாங்க. அது இவ்வளவுதான் அளவு, 3 கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் சென்சார் பண்ணாத ஒரு கண்டென்ட்டை நீங்க அங்க அப்லோட் பண்ணிட்டு சென்சார் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. ஓகே. அப்ப இது வந்து சென்சாருடைய ஒப்புதல் பெற்ற ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் இது கிடையாது. சென்சாருக்கு போகப்பட்டு சென்சாருக்கு அனுப்புறதுக்கு எடுத்த ஃபுட்டேஜா இருக்கிற வாய்ப்பு இருக்கே தவிரங்க, ஆ. கியூபுக்கு இது போறக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கியூப்ல வந்துட்டு டாட் டிஃப் இல்ல டாட் டிபிஎக்ஸ் அந்த மாதிரி ஃபைல தான் அவுட் எடுப்பாங்க. அது என்னது அதுவும் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல கியூப் பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபைலா தான் கியூபுக்கு போகுங்க. டிஐல இருந்து தான் கியூபுக்கு போகும். அது ம், வந்து இமேஜ் ஃபைலா தான் போகுங்க. அதாவது ம். டாட் டிஃப் டாட் டிபிஎக்ஸ் அந்த மாதிரி இமேஜ் ஃபைலா தான் போகும். அதே மாதிரி ஆடியோ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டால்பி அட்மாஸ் ஆகட்டும், வேற ஆடியோ வந்தாலும் ஆடியோ தனியா வந்துரும், இமேஜ் தனியா தான் போகும். வீடியோவா போகாது, இமேஜா தான் போகும். ஓ! ஓகே. ஆ, ஆ. அத போய் அவங்க டிசிபி ஃபார்மேட்டுக்கு மாத்துவாங்க கியூப்லங்க. ஓ! அந்த கியூப்ல டிசிபி ஃபார்மேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க சேட்டலைட்ல இது பண்ணிடுவாங்க. ம். அங்கிருந்து ஒவ்வொரு தியேட்டருக்கா போகும். தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் கியூப்ல ஒரு கீ, மாஸ்டர் கீ ஒன்னு இருக்குங்க. அந்த கீ வந்து டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
இப்ப எங்க ஊர்ல இருக்கிற ஒரு தியேட்டர்ல 3 மணிக்கு படம் போடுறாங்கன்னா அந்த கியூப்காரன் அந்த கீயை போட்டாதான் படம் ஓடும். ஓ, இங்க இருக்கிற கியூப்ல இருக்கக்கூடிய அத நம்ம பேங்க்குக்கு ஒரு கீ மாதிரி வச்சிருப்போமே, ஒரே ஆஹ் நம்பரை நம்ம வந்து வெப்சைட்ல போடுற மாதிரி. அது வந்து ஒரு கீ இது வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. மத்தியானம் ஒரு கீ ஒரு போட்டு ஷோக்கு படம் ஓடுது, மாறுமா? ஒவ்வொரு ஷோக்கும் மாறுங்க. இத்தனை மணிக்கு ஏன்னா ரெண்டலுக்கு எடுத்துட்டு இருந்தவங்க இந்த இத்தனை ஷோக்கு நாங்க ரெண்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்றவங்க திருப்பி அந்த ஷோ அடுத்த ஷோ அவங்களோட பர்மிஷன் இல்லாம ஓட்ட முடியாது. அதுக்காக தாங்க. அது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி? படத்துக்கும் ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு ஷோக்கும் அந்த கீ மாறிக்கிட்டே இருக்குங்க. ஓகே, அப்ப இங்க பொள்ளாச்சியில போடுற ஒரு தியேட்டர்ல இருக்கிற கீயை வந்து சென்னையில பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாதுங்க. ஓகே. ரெண்டாவது சேட்டலைட்ல இருந்து அப்படிலாம் யாருனாலையும் ஹேக் பண்ணி எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அது ஃபுல்லாவே என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும். டிசிபின்றது ஆடியோ அப்லோட் பண்ணும்போது இமேஜ் தனியா ஆடியோ தனியாவா தான் இருக்குங்க. டிசிபி அப்லோட் பண்ணாலும் அதை அப்படி ஹேக் பண்ணில எடுக்க முடியாது. எடுத்தாலும் அது என்கிரிப்டா தான் இருக்குங்க. உதயநிதியால அதை பண்ண முடியாதா, இல்ல எல்முருகனால அதை பண்ண முடியாதா? எல்முருகனால கூட அதை பண்ண முடியாதுங்க. கியூப்னால மட்டும்தான், கியூபோட ப்ரொஜெக்ட்ல மட்டும்தான் வந்து அது பிளே ஆகும். அந்த வீடியோ வந்துட்டு அதான் டிசிபி ஃபார்மேட்ல இருக்கிற அந்த ஃபைல் வந்துட்டு வேற எந்த ப்ரொஜெக்ட்லயும் பிளே ஆகுது. அது மினிமம் கியூபோட எத்தனை ஜிபி ப்ரொஜெக்ட்ல இருக்கும் மட்டும் சார்? சார் ஒரு அந்த இமேஜ் ஃபைல் மட்டுமே வந்து 3 டிபி 4 டிபி வருங்க. அதுவும் எப்படி இவ்வளவு ஃபுல் கிளாரிட்டியா இருக்கும், டியூரேஷன் அதிகமா இருக்குன்றப்போ டிபி சைஸ்ல தான் இருக்கும். இது படம் எத்தனையோ ஜிபி இந்த இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாம் போட்டுருக்காங்க. 7 ஜிபி இருக்குன்னாங்க 7 ஜிபி ஆமா. 7 ஜிபி ஃபைல்லாம் வந்துட்டு சேட்டலைட்லாம் அப்லோடே பண்ண மாட்டாங்க. 7 ஜிபி ஃபைல் உட்காந்து பாக்குறக்கா எல்லாமே 120 ரூபா 130 ரூபா காசு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபுல் இது பார்த்துட்டு ஒரு எங்க இருந்து நம்மளுக்கு அவங்க சொல்றது லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க கணிக்கிறீங்க சார்? என்னோடது டிஐல இருந்து வெளியே எங்கேயாவது கொடுத்துருக்கணும். இப்ப ப்ரொடக்ஷனுக்கோ இபிக்கோ யாராவது ஒருத்தருங்க, யார் வேணா இருக்கலாம், டிஐல இருந்து அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபுல் குவாலிட்டியில வச்சு. அதாவது ஃபுல் குவாலிட்டினா ஃபுல் கலர் பண்ண அவுட் வந்துட்டு 1080ல எடுத்து கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே வந்துட்டு ஃபுல்லா எல்லா சவுண்டும் ஃபைனல் சவுண்ட் வச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கிருந்து டிஐல இருந்து வெளியே வந்திருக்கு. ஆனா டிஐல இருந்து வெளியே வர்றது ஒரு ஹை கமாண்டோட அப்ரூவல் இல்லாம வெளியே, அது இவ்வளவு பெரிய படத்துக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும். யாரோட பர்மிஷன் இல்லாம அங்கிருந்து எடுக்க முடியாது. ஆனா இது வந்து ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து சொல்லாம இந்த ஃபுட்டேஜ் வெளியே வர வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. அவுட் ப்ரொடக்ஷன் சைடுல அதான் சொல்றாங்களே, டிஐல இருக்கிறவங்க அவுட் எடுத்தாதான் உண்டு. அதை டிஐல மேபி அங்க கம்பெனில வேலை செய்யறவங்களே இப்படி பண்ணா உண்டே தவிரங்க. ஆனா மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் போயிடும். அதனால அது அப்பறமா தெரிஞ்சிடும்ல. ஏன்னா நம்ம கேட்காம ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கு அப்படின்னாலே யாரை கேட்டு அவுட் போட்டன்றது அப்பட்டமா கையும் களவுமா அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால அவங்க அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வேலை போயிடும். அப்ப சொல்லி இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கும். நான் அப்படி யோசிச்சுக்கலாமா? ஓகே. இப்ப இந்த படம் வந்து இன்னும் சென்சாருடைய காப்பி முழுசா வாங்கல, சென்சாருக்கே போகலங்க. போய் நிறைய கட்டு சொல்லி ஆனா இன்னும் அந்த கட் பண்ணல. இப்ப சென்சார் சொல்லி கட் செய்யப்படாத விஷுவல்ஸ் இதுல வைரல் ஆயிருக்கு, இது ரிலீஸ் ஆயிருக்கு அதோடு. ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா அவங்க சொன்ன 3 மணி நேரம்ங்கிறது அப்படியே இருக்கு. அந்த முழு வீடியோவை பார்க்கும்போது, டைம் ஸ்லாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க சென்சார் பார்ப்பதற்காக, ரிவ்யூ கமிட்டி பார்ப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய வீடியோவா தான் இருக்கு. அது அவங்க கிளைம் பண்றது அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது சென்சார் தரப்பினருக்கு காட்டுவதற்கென்று இந்த மாதிரி கம்மியா ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அவங்களுக்கு எது போட்டு காட்டுறதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்குமா? ப்ரொடக்ஷன் டீம் சென்சார் காப்பி இப்படிதான் இந்த அதாவது ஒரு 1080p அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அத வந்து சென்சார் போர்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுப்பாங்களா, பிரைவேட்டா? இல்ல, ப்ரொடியூசர் கூடயே போவாருங்க. ப்ரொடியூசர் சென்சார் பண்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாரு, இபி இருப்பாருங்க. அது தியேட்டர்ல தானே ப்ளே பண்ணுவாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அது வந்து மொபைல் குவாலிட்டிக்கு 1080க்கு காப்பி பண்ணி அவங்க சென்சார் போர்டுல இருக்கேன். இப்ப என் பேர் வந்து வானதி, நான் வந்து சென்சார் போர்டுல இருக்கேன், இந்தாங்க வானதி கேட்டாங்க அப்படின்னு வானதி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப மாட்டீங்க? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க சார். தியேட்டர் ப்ரொஜெக்டர்ல குத்தி ப்ளே பண்ணிட்டு அவ்வளவுதான், திருப்பி எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்ப இது சென்சார் தரப்புல இருந்தும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்ல? சென்சார்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். ஓகே. அப்ப நம்ம அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி பார்த்தா அது ப்ரொடக்ஷன் சைடுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லூப் ஹோல்ல இருந்து தான் வெளியே வந்திருக்கு. ஆமாங்க சார் ஆமாங்க. அப்ப இதுல பிஜேபி திமுக அப்படின்னு 2 தரப்புக்குமே
நினைச்சாலும் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் எடுத்துக்கலாமா? திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க சார். திமுக கையில எந்த ஒரு சேட்டலைட் ரைட்ஸும் எந்த கம்யூனிகேஷன் அதாவது இதுவும் சரி, கிடையாது. இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். உதயநிதி சினிமா துறையில் இருந்து வந்தவர் தான். ஆமாங்க அவர் சார். தான் வந்து ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் வச்சிருக்கிறாரு. ஆமாங்க அப்ப சார். அவருக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை பயன்படுத்தி இதை அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு கான்ஸ்பிரசி பேசுறாங்கல்ல, அது வராதா சார்? இல்ல வாய்ப்பே இல்லைங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அனுப்புறதுக்கு நீங்க வந்து கியூபு அதாவது அவங்க சைடை விட்டு வெளியே வருதுன்னா ஃபர்ஸ்ட் கியூபுக்கு தான் வெளியே வருங்க சார். ரிலீஸ் பண்றதே ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா கூட அவங்களால இந்த வீடியோ வாங்க முடியாதா சார்? ஃபுட்டேஜா வாங்க முடியாதுங்க சார். அவங்க வந்து ரைட்ஸ் வாங்கிக்குவாங்க. அந்த இந்தந்த தியேட்டர்ல இந்தந்த இதுக்கு போடுங்கன்னு சொல்லி அந்த அதான் மாஸ்டர் கீ சொன்னாங்க சார். அவங்க தியேட்டர் பண்ற கீக்கு அந்த கீயை கொடுத்துருவாங்க. தியேட்டர் பண்ற அவங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற ஷோக்கு அந்த கீ கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். உதயநிதி சார் கையில கூட அந்த ஃபுட்டேஜ் போகாதுங்க. இந்தாங்க படம் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க மாட்டாங்க. படத்தோட ஃபைனல் காப்பி ப்ரொடியூசர் கிட்ட இருக்குங்க சார். ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும். ரிலீஸ் பண்றவங்க பிசினஸ் பாத்துக்குவாங்க சார். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இத வந்து ரேண்டமா ஒரு லீக் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களா, இல்ல விஜயனுடைய அரசியல் வருகையால் இது பழிவாங்கப்படுகிற நடவடிக்கை அப்படின்னு புரிஞ்சுப்பாங்களா? இண்டஸ்ட்ரிக்குள்ள அதோடைய டாக் எப்படி இருக்கும் சார்? இல்ல சார், இது ரேண்டமா லீக் ஆயிருக்குங்க சார். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேங்க. இது அவங்க அவங்க அந்த சர்க்கிளை விட்டு ஃபுட்டேஜ் இவ்வளவு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டேஜ் வெளியே வரக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒன்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா, அவங்க அசிஸ்டன்ட் எடிட்டர், இல்ல டிஐக்கு அப்பாயின்ட் பண்ணிக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கோ டைரக்டர், அவங்க கையில மட்டும்தான் இவ்வளவு குவாலிட்டியான ஃபுட்டேஜ் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இருக்குங்க சார். வேற யார்கிட்டயும் வந்துட்டு வாட்டரமா இருக்கு. அதுவும் எடிட் அதுல போட்டிருக்காங்க. டிஐல இருந்து எடிட்டர் கொடுத்துருக்காங்க. எடிட்டர் ரெஃபரன்ஸ் சொல்லி போட்டு அது 14/1 போட்டிருக்காங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. 14/1 வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி சொன்ன டேட்டு. அது கூட சரி ஓகே, அந்த டேட்ல அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குல தாங்க சார் அந்த 8 GB ஃபுட்டேஜ் அவங்க கிட்ட இருக்கும். அதை தாண்டி வெளியே வர்றதுக்கு வந்துட்டு யாராவது கொடுத்தாதான் உண்டுங்க. எந்த அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அந்த மாதிரி யாராவது கொடுத்தாதான் உண்டுங்க சார். இப்போ வெளியிருந்து நான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் அசிஸ்டன்ட் எடிட்டருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிறேன்னா கூடவா நான் அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தரேன்னால யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். இவ்வளவு பெரிய படம் அப்படிலாம் யாருமே எதுவுமே இது பண்ண மாட்டாங்க சார். ஆனாலும் இது ஒரு இத வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடியவர்களும் புரிஞ்சுக்கிற முடியுமா? இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியுங்க சார். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வெளியே வந்து சொல்லலாங்க சார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, டிஎம்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதையா, உதயநிதி தான் இதுல மூளையா செலிபிரேட் இருக்கிறாரு, இதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனா டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த அவுட் வந்துட்டு உதயநிதிக்கு சார் கையில வரக்கும் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவர் ரிலீஸும் பண்ணல. ரெண்டாவது நான் பொதுவாகவே சொல்றேன், அந்த ஃபுட்டேஜ் அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிற ஹை கமாண்டை தாண்டியோ இல்ல ஒரு எடிட்டர் சொல்லாமையோ ஒரு கோர டைரக்டர் சொல்லாமையோ, டைரக்டர் கூட இல்லைங்க, டைரக்டர் சொல்லாம அந்த ஃபுட்டேஜ் டிஐல இருந்து அவுட் எடுக்க மாட்டாங்க. அது எடிட்டர்னு போட்டுனா எடிட்டருக்கு கொடுத்துருங்கன்னு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் சொல்லு, எடிட்டர் இல்ல ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் சொல்லுவாரு, எடிட்டர் ரெஃபரன்ஸ்க்கு வேணும், இதை வந்து படம் பார்க்க இப்போ எடிட் டேபிள் உட்காந்து இருக்கிறப்போ நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருனாலையும் போய் தியேட்டர்ல உட்காந்து ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றப்போ ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு வருவாருங்க. கடைசி படம் ரொம்ப பெரிய நெருக்கடியில இருக்கிற படம் அப்படின்னா கூடுதலா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் எக்ஸ்ட்ராவா அதை வந்து செக்யூரிட்டி பண்ணி கண்டிப்பாங்க சார். பயங்கர செக்யூர்டா தான் இருக்குங்க சார். எனக்கே தெரியல இது எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு வந்து யூகிக்கவே முடியலங்க. அவங்க சைட்ல இருந்து தாங்க சார் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவுட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவுட் கொடுத்துருப்பாங்க சார். அதை யாராவது லீக் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் சார். அது வந்து ப்ரொடக்ஷன் தரப்பு சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரோடையோ இல்ல இபியோடையோ இல்ல டைரக்டரோடையோ அப்ரூவ் இல்லாம யாரும் டிஐல இருந்து அவுட் வாங்க முடியாதுங்க சார். சேட்டலைட் மட்டும் மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சார். சேட்டலைட்ல எல்லாம் யாருனாலையும் அந்த டிசிபி ஃபைல ஹேக் பண்ணலாம் எடுத்துட முடியாது. அது பயங்கர என்கிரிப்டா இருக்குங்க. அது அந்த டிசிபி ஃபைல் கியூப்ல அப்லோட் பண்றாங்கன்னா அந்த டிசிபி வந்து கியூபோட ப்ரொஜெக்டர்ல மட்டும்தான் பிளே ஆகும். வேற எந்த ப்ரொஜெக்டர்லயும் பிளே ஆகாதுங்க. டவுன்லோட் பண்ணாலும் நீங்க சும்மா கம்ப்யூட்டர்ல குத்தி பிளே பண்ணலாம் முடியாதுங்க. அந்த ஃபைல் 4 டிபி 3 டிபி இருக்குங்க சார். அப்படிலாம் பிளே பண்ணவும் முடியாதுங்க. புரியுது. அப்ப ஆதவர்ஜுன் அதை சொல்றதுக்கான காரணம் என்ன? அது அவர் பாலிடிக்ஸ்ங்க சார், வேற எதுவுமே இல்லைங்க. வேற ஏதாவது சொல்லணும், எது நடந்தாலும் டிஎம்கே கார்னர் பண்ணணும். அறியாம இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனா பப்ளிக்ல ஒரு வார்த்தையை சொல்லும் போது
கொஞ்சம் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு சொன்னா பெட்டரா இருக்குங்க சார். ஓகே. அது வெறுமனே திமுகவையோ, வெறுமனே வந்துட்டு பாஜகவையோ பிளேம் பண்ணும்போது. சேட்டலைட் அவர் கையில தான் வச்சிருக்கிறாரு, ஆ. சேட்டலைட்ல இருந்து ஆக்ட் பண்ணிட்டாருன்னா எனக்கு வந்து சென்சாருக்கு போகாம கியூப்ல அவுட் கொடுக்கவே மாட்டாங்க சார். ஓ! கியூப்ல இருந்தாதான் கியூபுக்கு போனாதான் சேட்டலைட்ல இருக்குங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் படம் பண்றாங்க. அவங்களே அதான். வந்து ஏதாவது ஒரு படத்த நம்மளுக்கு போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, அவங்க ம். ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் வந்து போடுற மாரி தான் இருக்கு. அது வந்து அதாங்க சார். அவரே ஆமாங்க. டைரக்டர். இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு இன்டர்நேஷனல் லெவல்ல பல ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போன படம். அன்னைக்கு ஒரு அதாங்க. நாள்ல உட்கார்ந்து டின்னர் அப்ப படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பார்க்கிறதுக்காக, அ வீட்ல வந்து ல அவரோட சிஸ்டம்ல வந்து நம்ம போடுறோம். போட்ட உடனே அந்த லிங்க ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு பாஸ்வேர்ட் ஒண்ணு கேக்குறாங்க. அது புரொடக்ஷன் டீமுக்கு உண்டான பாஸ்வேர்ட். அந்த ஆமாங்க, பாஸ்வேர்ட் ஆமாங்க. வந்து அவரோட புரொடியூசருக்கும், டைரக்டர் அவரு. அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச பாஸ்வேர்டு. அத போட்ட அதாங்க சார். உடனே தான் அந்த படம் ஓப்பனே ஆச்சு. அந்த பாஸ்வேர்ட எனக்கு கூட அவரு சொல்ல மாட்டாரு. அவங்க அதாங்க. அவங்க எதுக்காகன்னா, இத வந்து வேற யார்ட்டயாவது போட்டு காட்டி ஒப்பீனியன் கேட்கிறது, அல்லது இது இப்படி ம். வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜா தான் அப்ப புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஆனா அத அதாங்க சார். இவ்வளவு கா அ செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படி போற போக்குல தூக்கி போட்டு எல்லாரும் இது பண்ணிருவாங்கன்றது வந்து நம்மளுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. அதனால தான் நான் உங்கள்ட்ட பேசணும்னு நெனச்சேன். அதாங்க சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ஓகே. ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. இடையில ஆ கால் பண்றேன். தேங்க் யூ பிரதர். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க் யூ, தேங்க் யூ.